Hello students. So இன்னைக்கு NEET JEE preparationல நம்ம physicsல அடுத்ததா பார்க்க போற டாபிக் oscillations and waves. Okay, so oscillations and wavesனா அது இந்த வேர்டை பார்த்தாலே நமக்கு தெரியும் அதிர்வெண். ஓகே, அந்த அதிர்வுகள் அந்த வைப்ரேஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். அண்ட் டைரக்டா பாத்தீங்கன்னா அடுத்ததா waves பத்தி இருக்கு. wavesனா என்னது? ஆல்ரெடி நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் waves பார்த்துட்டோம். நார்மலா waves எப்படி டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படிங்கிறது அது லைட் வேவ், அதாவது சவுண்ட் வேவ்ஸ் அந்த மாதிரி வரக்கூடியது எல்லாமே. இப்போ நம்ம வந்து இந்த டாபிக்கை தியரிட்டிக்கலா அப்ரோச் பண்ண போறது கிடையாது. டைரக்டா நான் ஆல்ரெடி உங்களுக்கு ப்ராப்ளம் சென்ட் பண்ணிட்டேன். அந்த ப்ராப்ளம்ஸ் தட் we are going to solve here so that அதாவது எல்லா ப்ராப்ளமும் நம்ம எல்லா ஃபார்முலாவும் இந்த யூனிட்ல இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஃபார்முலா மட்டும் தான் இந்த யூனிட்ல நமக்கு தேவைப்படும். அதை மட்டும் நம்ம we are going to solve via this YouTube. Okay, so இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிஃபோர் கெட்டிங் into the problems நான் ஒரு சில விஷயம் சொல்லணும். ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன? இப்போ ஒரு பெண்டுலம் இருக்கு, ஓகேவா? நார்மலா அப்படி நிக்குது. சோ அது வந்து அந்த பாப் எப்படி மூவ் ஆகும்னா இந்த டைரக்ஷன்ல இப்படி தான் மூவ் ஆகும், கரெக்ட்டா? சோ இதுதான் மீன் பொசிஷன். இந்த மீன் பொசிஷன்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு from and to இந்த டைரக்ஷன்ல போயிட்டு வர்றது தான் சிம்பிள் ஹார்மோனிக் பொசிஷன். அகைன் இட் அட்டைன்ஸ் தி ஒரிஜினல் பொசிஷன். அது ஒரிஜினல் பொசிஷன் அட்டைன் ஆயிடும். அதே சமயத்துல எல்லா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுமே பீரியாடிக்கா இருக்கு. ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் வந்து முடிச்சிடும். அதாவது ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன், ஓகேவா, அந்த சர்க்கிள் வந்து முடிச்சிடும். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா x equal to, ஃபார் எக்ஸாம்பிள், a cos, ஓகே, ஒமேகா t பிளஸ் ஃபை. ஃபைங்கிறது சப்போஸ் ரெண்டு சிம்பிள் ஹார்மோனிக் வேவ், ரெண்டு வேவ்ஸ் வந்து சூப்பர் இம்போஸ் ஆகும்போது அதுக்கான ஃபேஸ் டிஃபரன்ஸ் தான் என்னதுன்னா ஃபை அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்க வச்சுக்கோங்க, அப்படியே இருக்கட்டும். இப்போ y அப்படின்னா நீங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன்ல எழுதுவீங்க, சைன் ஒமேகா t பிளஸ் ஃபை. ஓகே, எங்கெல்லாம் வந்து சிங்கிளா ஒரே ஒரு பார்ட்டிகிள் மட்டும் சொல்றாங்களோ அங்கெல்லாம் இந்த ஃபார்முலா எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியான அப்ரோச்சா இருக்கும். எங்கெல்லாம் வந்து டூ ஃபார்முலா சொல்றாங்களோ அங்கெல்லாம் வந்து இந்த ஃபார்முலா எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். ஓகே, சோ இப்போ சிங்கிள் ஃபார்முலா, டூ பார்ட்டிகிள்ஸ்னா இந்த ஃபார்முலா எடுக்கலாம், சிங்கிள் பார்ட்டிகிள்ஸ் இந்த ஃபார்முலா நம்ம எடுத்துக்கலாம், கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே ஓகே, இப்போ சிங்கிள் பார்ட்டிகிள் அப்போ இதையும் வச்சு அப்ளை பண்ணலாம், அதே மாதிரி டபுள் பார்ட்டிகிள் அப்போ இதையும் வச்சு அப்ளை பண்ணலாம். பட் வந்து ஆன்சர் அந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நம்ம ஆல்டர்னேட்டா மாத்தி போடுற மாதிரி வரும். ஓகே, சோ அதையும் நான் தெளிவா சொல்லிட்டேன். இப்போ இது வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஒரு டைம் பொறுத்து டிஸ்பிளேஸ்மென்ட், இது டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா வெலாசிட்டி. அப்ப என்ன இருக்கும்? a, ஓகே, sin, ஓகே, cos தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா sin மைனஸ் sin தீட்டா வரும் இல்லையா? சோ மைனஸ் sin ஒமேகா t பிளஸ் ஃபை அப்படின்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த உள்ளது டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒமேகா இன்டு t, சோ ஒமேகான்னு கிடைக்கும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா இது ஆன்சர். அகைன் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆக்ஸலரேஷன், இது வந்து வெலாசிட்டி. இது அகைன் டைம் பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆக்ஸலரேஷன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் a ஒமேகா. sin தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா cos ஒமேகா t பிளஸ் ஃபை. அகைன் இந்த உள்ளத பண்ணா அகைன் ஒரு ஒமேகா வரும், அப்போ ஒமேகா ஸ்கொயர். ஓகே, சோ now what I am doing அப்படினா இந்த a இந்த cos phi omega t plus omega அது இங்க இருக்கா? omega t plus phi ங்கிறது. அப்ப இதுக்கு பதிலா நான் x ன்னு எழுதிக்கலாமா? அப்போ minus omega square x ன்னு எழுதிக்கலாம். This is what, அதாவது that is acceleration is directly proportional to minus x. இதே மாதிரி இங்க பண்ணீங்கன்னா acceleration is directly proportional to minus 2. இதுதான் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனா இல்லையாங்கறத செக் பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷன். ஓகே, எஸ். இப்போ இதுல வந்து மேக்ஸிமம் ஆக்ஸலரேஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வர்றப்போ இதே a வ தான் நான் என்ன பண்றேன்? மேக்ஸிமம் ஆக்ஸலரேஷன் வேணும்னா இந்த ஒமேகா ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த x க்கு பதிலா மேக்ஸிமம் ஆம்ப்ளிட்யூட் a, அந்த a-ங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான் வித்தியாசம். இது வந்து நார்மல் ஆக்ஸலரேஷன். நார்மல் ஆக்ஸலரேஷன் இந்த டிரைவ் பண்ணி எனக்கு கிடைக்கக்கூடியது. இப்போ இதுல வந்து மேக்ஸிமம் ஆம்ப்ளிட்யூட், அந்த பார்ட்டிகிள் வந்து மேக்ஸிமம் ஆம்ப்ளிட்யூட் ரீச் பண்றது வந்து a, புரியுதா? மேக்ஸிமம் ஆம்ப்ளிட்யூட், அது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் தான் இந்த a, ஓகேவா? அதனால மேக்ஸிமம் ஆக்ஸலரேஷனுக்கு இந்த x க்கு பதிலா நான் a-ங்கறத சூஸ் பண்ணிக்கிறேன். சோ இதுதான் வந்து கண்டிஷன்ஸ் ஃபார்முலா. இப்போ நம்ம டைரக்டா சம்ஸ்க்கு போக ஆரம்பிக்கலாம். ஓகே, so first problem பாத்தீங்கன்னா damped oscillator பத்தி சொல்லிருப்பாங்க. ஓகே, so damped oscillator, the amplitude of a damped oscillator decreases 0.9 times to its original magnitude in 5 seconds.
அப்ப 5 செகண்ட்ஸ்ல ஏங்கிறது என்னவா மாறுது 0.9 மாறுது 0.9 ஏவா மாறுது ஒரிஜினல் ஆம்ப்ளிட்யூட் ஏ சோ அதான் மேக்ஸிமம் ஆம்ப்ளிட்யூட் ஏ அது வந்து 0.9 மாறுது அதுக்கப்புறம் another 10 செகண்ட்ஸ் இன்னொரு 10 செகண்ட்ஸ்னா அப்ப ஆல்ரெடி ஒரு 5 செகண்ட்ஸ் டோட்டலா 15 செகண்ட்ஸ் ஏங்கிறது என்னவா மாறுதுன்னா ஆல்பா ஏவா மாறுது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேவா சோ நவ இந்த ஆல்பாவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க see ஒரு damped oscillator உடைய displacement அவங்க என்ன கேட்டிருக்காங்க damped oscillator okay so the damped oscillator உடைய displacement பாத்தீங்கன்னா okay so I'm just adding x equal to a e power minus okay bt divided by 2m இதுதான் இப்போ first case பாத்தீங்கன்னா இது அப்போ 0.9a displacement வந்து 0.9a வா இருக்கு அப்புறம் ae b into 5 divided by 2m ஏனா 5 seconds okay இப்போ செகண்ட் கேஸ் பாத்தீங்க அப்படினா இப்போ இந்த கேஸ்ல இருந்து a கேன்சல் பண்றேன் அப்படி கேன்சல் பண்ணா e power minus b5 2m equal to 0.9 னு கிடைக்கும் செகண்ட் கேஸ் பாத்தீங்க அப்படினா alpha a which is equal to okay a e power minus b total time பாத்தீங்கன்னா 5 plus 10 15 அப்ப 15 okay divided by 2m அப்ப alpha a equal to a e into minus b5 by 2m e power minus b5 by 2m e power minus b5 by 2m அந்த 15 3 5 பிரிச்சிட்டேன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இப்போ இந்த a கேன்சல் ஆயிடும் e power b5 க்கு வேல்யூ வந்து 0.9 னு தெரியும் அப்ப 0.9 into 0.9 into 0.9 which is equal to alpha அப்ப alphaங்கிறது 0.729 அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா first 5 செகண்ட்ஸ்ல வந்து 0.9 டிகிரீஸ் ஆச்சு அப்படினா நெக்ஸ்ட் 10 செகண்ட்ஸ்ல அத டோட்டலா 15 செகண்ட்ஸ்ல 0.729 times the original value decrease ஆயிடும் okay so that is the concept here involved so next problem second problem பாத்தீங்கன்னா a particle moves with simple harmonic motion in a straight line in first tau seconds okay that is in first tau seconds after starting from rest it travels a distance a and in next tau seconds it travels distance 2a in same direction so same direction ஒரு particle இருக்கா okay it moves ஒரு straight line ல மூவ் ஆகுது okay அப்படிங்கற கண்டிஷன் வரப்போ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஒரே ஒரு பார்ட்டிகிள் தான் so what I'm doing it a cos omega t so phiங்கிறது போட தேவை இல்ல ஏனா அந்த phase difference பத்தி சொல்லவில்லை moreover ரெண்டு பார்ட்டிகிள் இருந்தா கம்பல்சரி phase difference இருக்குன்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம் அப்ப a cos omega t அப்படினு எழுதியாச்சு இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா tங்கிறது first tau secondsல ஓகேவா என்ன ஆகுதுன்னா இந்த பார்ட்டிகிள் வந்து டிஸ்டன்ஸ் வந்து x becomes a வா மாறுது ஓகேவா aங்கற டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுது மேக்ஸिमम டிஸ்டன்ஸ் a அதுல a மூவ் ஆயிடுச்சுனா மிச்சம் எவ்வளவு இருக்கு அப்ப a a அத தான் நான் இந்த இடத்துல போறேன் ஓகே அப்ப a a ஓகே தட்ஸ் இட் which is equal to a cos omega t அப்போ அது ஒமேகா tau ன்னு வரும் இந்த இடத்துல tau தான ஃபர்ஸ்ட் tau செகண்ட்ஸ் அப்படி அப்போ cos omega tau which is equal to a a by a ஒரு கண்டிஷன் ஓகே இப்போ அடுத்ததா என்ன சொல்றாங்க அப்படினா ஒரு aங்கற டிஸ்டன்ஸ் வந்து இப்போ மூவ் ஆயிருச்சு அடுத்து 2 டவுங் அப்படினு வரப்போ 2 டவ் அப்படினு வரப்போ இன்னொரு டவ் செகண்ட்ஸ் ஆகும்னா இது ஒரு டவ் இன்னொரு டவ்னா 2 டவ் செகண்ட்ஸ் வரப்போ 2a டிஸ்டன்ஸ் மூவ் ஆகும் ஆல்ரெடி ஒரு a மூவ் ஆயிருச்சு இப்போ என்னவா மாறும் டோட்டலா 3a டிஸ்டன்ஸ் மூவ் ஆகும் டோட்டலா 3a டிஸ்டன்ஸ் மூவ் ஆகும் அப்போ a 3a is equal to a cos 2 omega tau அப்போ cos 2 omega tau which is equal to என்ன ஒரு a 3a by a அப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வந்து நீங்க வந்து இப்ப சால்வ் பண்ண போறீங்க அப்போ இதுல உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா cos 2 omega இங்க இருக்கு cos omega t அப்ப cos 2 θவுக்கும் cos θவுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியணும் அதாவது cos 2 θ cos square θ 2 cos square θ minus 1 அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கு இந்த கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா இப்ப cos 2 omega அப்ப a 3a divided by a is equal to 2 into cos theta okay a minus a divided by a to the whole square minus 1 இந்த மாதிரி போட்டு பண்ணீங்க சால்வ் பண்ணீங்கன்னா a equal to 2a ன்னு கிடைக்கும் அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அந்த குறிப்பிட்ட பார்ட்டிகிளினுடைய மேக்ஸिमम ஆம்ப்ளிட்யூட் வந்து 2a தான் 2a ங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே மேக்ஸिमम ஆம்ப்ளிட்யூட் I have attained that 2a இப்போ இந்த 2a ங்கற ஆம்ப்ளிட்யூட வச்சு தான் நான் I am going to substitute here இந்த கேஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க அப்போ 2a a equal to 2a cos omega tau okay அப்போ a equal to 2a cos omega tau cancel ஆயிடும் 2 இங்கிட்டு வந்துருச்சுனா cos omega tau equal to 1/2 அப்போ omega tau equal to cos எப்போ 1/2 ஆ இருக்கும் 60 டிகிரி அதாவது pi/3
ஒமேகாங்கிறதுக்கு ஃபார்முலா 2 pi by time period into tau equal to pi by 3. pi கேன்சல் ஆயிடும், 3 இங்கிட்டு கொண்டு வந்துருங்க, t அந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்ப t equal to 6 tau. டைம் பீரியட் 6 tau. அப்ப ஆப்ஷன்ல எது 2a and 6 tau அப்படின்னு இருக்கும், அதை தான் நீங்க சூஸ் பண்ற மாதிரி வரும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா third problem. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, the period of oscillation of a mass m suspended from a spring of negligible mass, okay, is t. Okay, so period of oscillation first caseல spring ஆனது t ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ எனக்கு spring வந்து இப்போ t னா 2 pi root of m by k இதான ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கேஸ் அப்படினா 2 pi root of capital M by k. ஏனா ஒரு spring வந்து ஃபர்ஸ்ட் ஒரு mass m ஆட் ஆயிருக்கு. ஓகே, எஸ். இப்போ இதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க, if along with another mass m is also added, so same mass இன்னொன்னு ஆட் பண்றேன். அப்பனா என்ன ஆகுது, ரெண்டு மாஸா மாறுது. அப்ப t2 which is equal to 2 pi root of 2m divided by k. இப்போ நான் என்ன பண்றேன், இதுக்கான ரேஷியோ தான் அவங்க கேட்டிருக்காங்க. t2 in terms of t1 தான். அப்படிங்கறப்போ 2 pi root of 2m divided by k divided by 2 pi root of m divided by k which is equal to root 2 னு மட்டும் தான் நமக்கு பெண்டிங் இருக்கும். அப்ப t2 equal to root 2 into t1. அப்ப செகண்ட் கேஸ்ல உள்ள டைம் பீரியட் வேணும்னா ஃபர்ஸ்ட் கேஸ்ல உள்ள டைம் பீரியடோட root 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா போதும். That's it. Okay. Next பாத்தீங்கன்னா fourth sum. What is given? Two spring P and Q are force constant Kp. So P ங்கற spring, Q ங்கற spring. Force constant வந்து Kp, இதுக்கு வந்து KQ. KQ வேணும் அப்படினா அவங்களே சொல்லிட்டாங்க KP ல பாதி அப்படினு சொல்லி क्वेश्चनலயே சொல்லிட்டாங்க. Are stretched by applying a forces are equal. ஓகேவா? So equal forces. அப்போ force P equal to force Q. Force னா என்னது, K into KQ into distance P. ஓகேவா? P first க்கு. ஓகே, equal to KQ into distance Q. இப்போ k னா எனக்கு என்ன தெரியும், kp xp. இந்த இடத்துல இருந்து kp க்கு பதிலா in terms of q க்கு கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்தீங்கன்னா என்ன வரும், இல்ல நீங்க kp லே வச்சுக்கலாம். அப்படி kq க்கு பதிலா kp divided by 2 xq னு வச்சுக்கலாம். அப்ப இந்த kp கேன்சல் ஆயிடுச்சுனா xp equal to xq divided by 2. xq divided by 2 அப்படியே இருக்கும். இப்போ அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, எனர்ஜி ஸ்டோர்ட் இன் q is E ன்னு சொல்லிட்டாங்க. E ல உள்ள எனர்ஜி ஸ்டோர் ஆனது என்னது, kq xq ஸ்கொயர். கரெக்ட்டா? இது E. இப்போ half kq னா என்னது, இப்போ p ல உள்ள எனர்ஜி தான் எனக்கு கண்டுபிடிக்கணும்னா அப்ப எல்லாரையும் in terms of p ல மாத்துறேன். xq வேணும்னா 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, 2xp whole square. ஆனா xq வேணும்னா இந்த 2 இந்த சைடு வந்துரும். அப்படிங்கறப்போ 1/2 kp by 2 4xp square. இந்த 4 இந்த 2 முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா 4/2 half kp xp square. இதான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க வேண்டியது எனர்ஜி ஸ்டோர்ட் இன் p. அப்போ which is equal to E. அப்ப half kp xp square equal to இந்த வேல்யூ 2 னு வரும். இந்த சைடு வந்துச்சுனா E divided by 2. So Q ல ஸ்டோர் ஆயிருக்கக்கூடிய எனர்ஜி உங்களுக்கு E னா P ல ஸ்டோர் ஆயிருக்கக்கூடிய எனர்ஜி E by 2. So next fifth question பாத்தீங்கன்னா, resonance is an example of. Resonance at a place, at a point where the natural frequency of the system is equal to damped frequency. Damped frequency na external force நால கொடுக்கக்கூடியது. So forced vibration க்கு தான் இது எக்ஸாம்பிள் அப்படினு சொல்றது. So it is a case of forced vibration, forced oscillation எப்படி வேணா நம்ம சொல்லிக்கலாம். Okay, yes. And ஒரு ப்ராப்ளம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 10th ப்ராப்ளம் நம்ம இங்கேயே பார்த்துருவோம். 10th ப்ராப்ளம். ஓகே, 10th ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, average velocity of a particle executing simple harmonic motion in one complete revolution. ஒரு complete revolution இந்த பாயிண்ட்ல தொடங்கி இங்கேயே வருது அப்படின்னா displacement என்னது, x equal to 0. displacement 0 னா obviously velocity is 0 தானே, average velocity 0 தான். அப்போ complete revolutionக்கு displacement 0 and velocity 0. So that is what the problem is. Okay, yes. So remaining problems நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோல பார்க்கலாம். Thank you.